டயபெட்டிஸ் ரிலேட்டட் போஸ்ட்லாம் போடும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. டைப் 1 டயபெட்டிஸ் ரொம்ப கம்மி வயசுல வந்துரும். கம்மி வயசு அப்படின்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன வயசு. 1 1/2 வயசு, 2 வயசு, 3 வயசு அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் யங்கர் ஏஜ் குரூப்ல வர்றது தான் டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ இப்போ ஒருத்தருக்கு 50 வயசுல சுகர் வருது, எனக்கு வந்திருக்கிறது டைப் 1ஆ டைப் 2ஆ அப்படின்னு சந்தேகமே வர வேண்டியதில்லை. 40 வயசு 50 வயசுல வர்றது எல்லாமே டைப் 2 தான். இதுல ரெண்டுக்கும் நடுவுல MODY மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் தி யங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஏஜ் குரூப்ல வர்றவங்களுக்கு தான் டைப் 1ஆ டைப் 2 அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். மெச்சூரிட்டி ஏஜ் ரீச் பண்ணோன்னு வரக்கூடிய டயபெட்டிஸ். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக சி பெப்டைட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. எப்படி சிஆர்பி அப்படிங்கிற டெஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி சி பெப்டைட் அப்படிங்கிற டெஸ்ட் இன்சுலின் ரிசர்வ் எவ்வளோ இருக்கு உடம்புல, கணையத்துல இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாக்குற டெஸ்ட் தான் இந்த சி பெப்டைட். இது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம வெறும் வயிற்றுல ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டல் பிளட் சுகர் பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல்ஸ் அப்படின்னே ஒரு டெஸ்ட் இருக்கு. வெறும் வயிற்றுல போய் இன்சுலின் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாக்குற டெஸ்ட், அதுவும் கம்மியா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துருவாங்க. ஸோ டைப் 1ஆ டைப் 2ஆங்கிறத நம்ம ஈஸியா டயக்னோஸ் பண்ணலாம், அதுல குழப்பமே கிடையாது. அடுத்து ரெண்டாவது எல்லாரும் காமனா கேட்கக்கூடிய கேள்வி, மெட்ஃபார்மின் 500 மில்லிகிராம் இருக்கு, அந்த டேப்லெட் போட்டு குறையாத சுகர் கிளிமிப்ரைட் 1 mg அல்லது கிளிக்லாசைட் 30 mg போட்டு குறைஞ்சிருது, என்ன காரணம்? மெட்ஃபார்மின் 500 mgனா அதுதானே பவர் கூட, இது பவர் கம்மி தானே, பவர் கம்மியான மாத்திரையில எப்படி சுகர் குறையுது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த விஷயத்துல நம்ம டேப்லெட்டோட மில்லிகிராம் எவ்வளோ, பவர் எவ்வளோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது இன்சுலினை சுரக்க வைக்கிற மாத்திரை கிடையாது. இன்னும் சொல்ல போனா டயபெட்டிஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் அது கிடையாது. பிசிஓடி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கும் அது யூஸ் பண்ணலாம். சுகரே இல்லாம பெண்களுக்கு வரக்கூடிய நீர்க்கட்டிக்கும் மெட்ஃபார்மின் போடலாம். அது சடனா லோ சுகரை உண்டு பண்ணாது. ஆனா கிளிமிப்ரைட், கிளிபன்கிளமைட், கிளிக்லாசைட் இதெல்லாம் சல்போனிலூரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் டேப்லெட்ஸ்ல வருது. இந்த மெடிசின்ஸ் போய் என்ன பண்ணும், கணையத்தை பம்ப் பண்ணி உள்ள இருந்து இன்சுலினை வெளியில சுரக்கும். அப்ப உள்ள இருந்து இன்சுலின் வெளியில சுரக்கும் போது சடனா சுகர் லெவல்ஸ் வந்து குறைஞ்சிருது. அதனாலதான் மெட்ஃபார்மின் போட்டு குறையாத சுகர் ஒரு கிளிமிப்ரைடோ கிளிக்லாசைடோ போடும்போது குறையுது. அதனாலதான் இந்த சல்போனிலூரியாஸை செக்ரிட்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்ரிட்டோகாக்ஸ் அப்படின்னா கணையத்திலிருந்து இன்சுலினை சுரக்க வைக்கிற மாத்திரை. பயோக்ளிட்டசோன், அந்த பயோக்ளிட்டசோன் டேப்லெட்டோட ஸ்ட்ரிப்லயே இந்த டேப்லெட்டை ரொம்ப யூஸ் பண்ணா பிளாடர் கார்சினோமா வர ரிஸ்க் அதிகம் அப்படின்னு போட்டிருக்காங்களே, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பயோக்ளிட்டசோன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வித் காஷன் தான் யூஸ் பண்ணணும். ஈவன் பேராசிட்டமால் டேப்லெட்லயே ரொம்ப அதிகமாக டோசேஜ் எடுத்துக்கிட்டோம்னா லிவர் பாதிப்பு வரும்னு போட்டிருப்பாங்க. அதுக்காக நம்ம ஃபீவருக்கு பேராசிட்டமால் போடாம இருக்கிறது இல்லை, இந்த குறிப்பிட்ட அளவுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இந்த பயோக்ளிட்டசோனோட மேஜர் சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா வெயிட் கெயின். ரொம்ப லீனா இருக்காங்க, உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஒரு மேசிவ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பயோக்ளிட்டசோன் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க, மூச்சு திணறல் இருக்கிறவங்க, கால் வீக்கம், கார்டியாக் ஃபெயிலியர், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா பயோக்ளிட்டசோன் டேப்லெட்டை அவாய்ட் பண்ணணும். ஸோ பயோக்ளிட்டசோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா வெயிட் மானிட்டர் பண்ணணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெயிட் கெயின் அதிகமாகுதுன்னா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி அதுல இருந்து டோசேஜை கம்மி பண்ணணும். ஸோ என்னோட ஒப்பீனியன் பயோக்ளிட்டசோன் சேஃப் தான். ரொம்ப லீனா இருக்கிறவங்க, வெயிட் கெயின் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம். ஆல்ரெடி ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க, மூச்சோட கஷ்டப்படுறவங்க, கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கான ட்ரக் அது கிடையாது.